கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா 1 அதிகாரம் 16 மற்றும் 17 வசனம். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளினிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய நோக்கமும் திட்டமும் என்பதே. தேவதூதன் சகரியா என்பவரை நோக்கி, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான் என்றும் சொல்லுகிறார். இங்கே ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறது மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக காணப்பட்ட சகரியாவையும் அவன் மனைவியாகிய எலிசபெத்தையும் தன்னுடைய காரியங்களுக்காக திட்டத்திற்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபை. இரட்சகரான மேசியா இயேசுவின் வருகையை பற்றி அறிவிக்கிற, அவருக்கு வழியை செவ்வை பண்ணுகிறவனாக அவருக்கு முன்னே யோவான் நடப்பான் என்று யோவான் ஸ்நானகனை குறித்ததான தம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் தூதன் மூலமாக சகரியாவிற்கு அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அநேக வேண்டுதல்களை ஜெபங்களை கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்கும் போது நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதோடு மட்டுமல்ல, தன்னுடைய காரியங்களுக்காக கர்த்தர் நம்மை உபயோகிக்கும்படி அவருடைய திட்டங்களை நம் மூலமாக செயல்படுத்துகிறார். ஆகையால் எப்போதும் தேவனுடைய ஏற்ற சமயத்திற்காக எதிர்பார்த்து காத்திருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய திட்டங்கள், யோசனைகள், நோக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு எங்களை உம்முடைய கரங்களில் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.